லவ்வா? யாரா? பிரபா. மனுஷனா நீ? எத்தனை தடவை சொல்றீங்க பின்னாடி வராதுன்னு? அறிவில்ல? இருந்தா ஏங்க வரேன். என் மேல உங்களுக்கு லவ் வர வரைக்கும் வருவேன். இந்த ஜென்மத்துல வராது. அடுத்த ஜென்மத்திலேயே பின்னாடியே வருவேங்க. ஐயோ, மானம் போகுது. ஏமானம் தான் போகுது. சரி, முடிவா கேக்குறேன். என் மேல உங்களுக்கு லவ் வரல? வரல. பாய். பாய் டி. பாய். இப்போ வரல. இப்போ வரலடா. ஏங்க இப்போ வராது. ஏங்க நான் என்ன பண்ணா லவ் வரும்? அந்த கடல்ல குதி, லவ் வரும். பிரபா, ஐ லவ் யூ. எனக்கு நீச்சல் தெரியாது. ஏய், எவனோ தண்ணில குஸ்டான். வாடா வாடா. ஐயோ, அடங்குய்யால நீச்சல் தெரியாம கடல்லே குதிச்சோனா நீ? அந்த நிமிஷத்துல இருந்து அவளுக்கு என் மேல லவ் வந்துருச்சு. வரணும்ல, வந்து ஆகணும்ல, அதானல. அப்புறம் அவங்க வீட்டுக்கு எப்படியோ தெரிஞ்சிருச்சு. எப்படியோ நான் சொல்லாதீங்க, எல்லாம் உங்களால தான் தெரிஞ்சிருக்கும். கர்ணா, இவங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைய தலைய ஆட்டாத வரைக்கும் தான் அடக்கமா இருக்காங்க. தலைய ஆட்டிருச்சு, பைக்ல தூக்கி உட்கார வச்சு முக்காட போட்டு சும்மா தெரு தெருவா திராயடா. கருவாயா சும்மாரா. நீங்க தீ கலரு பேசுங்க. பாஸ் நீங்க சொல்லுங்க. பிரச்சனை ஆயிடுச்சு. அவளை அவங்க வீட்டுக்கு கூட்டு போயிட்டாங்க. அம்மாட்ட சொல்ல வேண்டியதானடா? அவங்க எதுவுமே கண்டுக்கலடா. வேற இடத்துல பொண்ணு பார்க்குறாங்க. சென்ட்ரல் மினிஸ்டர் பொண்ணா எனக்கு பிடிக்கல. நான் இல்லைன்னா பிரபா செத்துருவாடா. வழக்கமாக பிரச்சனைன்னு உன்கிட்ட தானே வருவேன். அதே மாதிரி தான் வந்து வந்தவன் சொல்ல வேண்டியதானடா? குதிச்சுட்ட செத்து போனா எல்லாம் சரியாயிருமா? வாழணும்டா. இல்லை கருணா. இந்த உலகத்தில் லவ் பண்ணுறவங்க தைரியமாக இருக்கிறதே நண்பர்கள் இருக்காங்க, அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில் தான்டா உன் கல்யாணம் நடக்கும். முதல்ல பாச்சிட்ட பணத்தை வாங்கடா. ஹலோ பாஸ். வாங்க சந்திரன். கர்ணா உங்களை பார்க்க சொன்னாப்ல. ஃபோன் வந்தது. இந்தாங்க சாவி, அந்த வண்டி எடுத்துட்டு போங்க. வண்டிக்கு வாடகை அட்வான்ஸ். லவ் பண்ணிட்டீங்க, அப்புறம் என்ன வாடகை? உங்கள் ஃப்ரெண்டோட லவ்வுக்கு நாம் என்ன ஹெல்ப்பாக இருக்கட்டும். தேங்க்ஸ் பாஸ். இருக்கட்டும் இருக்கட்டும். சந்திரா, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், வண்டியில் எடுத்து வச்சுக்கோ. வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்ணு, யாருக்கும் தெரிய வேணாம். சூப்பர் மாமா. என்னடி? அப்ப நாளைக்கு எங்க அப்பா அதாவது பிரச்சனை பண்ணா என்னையும் தூக்கிட்டு போயிருவியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளோ கஷ்டத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன். சிக்னல் காட்டினா போதும், சிட்டா மறந்து வந்துடுவேன். லூசு, அவங்க பிரச்சனை வேற, நம்ம பிரச்சனை அப்படி இல்லை. உங்கள் அப்பாட்ட ஒரு நேர்மை இருக்கு. அவர் கேட்குறத நான் கொடுத்துட்டா, நான் கேட்குறத அவர் கொடுத்துட போறாரு. வச்சா அவ்வளோதானா? என்ன அவ்வளோதானா? எப்படியும் வரதுக்கு 2-3 நாள் ஆகும்ல. ஆமாம். அப்போ அது வரைக்கும் தாங்குற மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு போ. ஆமாடி, அதை மறந்துட்டேன். உங்கள் அப்பா 2 ரூபா கேட்டாலே 20 தடவை யோசிப்பார். இந்தா 50 ரூபாயை வச்சுக்கோ. பக்கோடா காராச்சேவன் கேஸ் ஐட்டமாக வாங்கி தின்ன கொன்னே போடுவேன். நான் இதை கேட்கல. வேற என்ன கேட்ட? என்னடி? எதுக்கு? யாரும் இல்ல, வா மாமா. இருடி. விடிஞ்சிரும். ஆய், மாப்ள, இங்க இருக்க மாப்ள. வாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர். சாரி மாமா, பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இது எதுக்கு? சேர்த்து வச்சிருந்தேன். அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காவது யூஸ் ஆகட்டும். நாளைக்கு நமக்கு ஏதாவது பிரச்சனைனா யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. இதை வச்சு டீசலாவது போட. நமக்கு ஒரு பிரச்சனையும் வராது. ஏய் ஒன்னா வரா கலந்துக்கோ. பண்ணிட்டாங்களா? ஏய் என்ன ஆடி செஞ்சு போற, வேகமா போ. அவனுக்கு தான் தெரியும்ல. ஆனா அது நமக்கு தெரியாத மாதிரி கட்டிக்கணும், புரியுதா? புரியுது புரியுது. ஓடு ஓடு. ஹாய் ஹாய். எவ்வளவு நேரம்டா தனியாவே நிக்கிறது? வந்துட்டு இருக்கோம்லடா. என்னடா? எப்ப ஏதாவது பார்த்த? இல்லையே. நீ பார்த்தாலும் பார்க்கல தானடா.